மாறு நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு மூவி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்போ பராசக்தி அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஓரமா. என்ன ப்ரோ கேட்குற கேட்குற மாதிரி கரெக்டாக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர்ப்பா அருமையான படம்பா, உணர்ச்சி வசப்பட்ட படம்பா, நல்லா இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ, செம்மையாக இருக்கு. அருமையாக இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கும். என்ன சிவகார்த்திகேயன் இதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்க வேண்டிய படமா? பார்க்க வேண்டிய படம். படம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கும். நல்லா நல்லா மூவி நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குப்பா, அருமையாக எடுத்துருக்காங்க. தமிழை பற்றி நல்லா ஹிந்தி திருப்பி வந்து எந்த நாட்டில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் இது பண்ணக்கூடாது இது பண்ணியிருக்காங்க. நல்லா படம் வந்து நல்ல கருத்துள்ள படமாக இருக்குது, பார்க்கலாம். இல்லை சார் அரசியல்லாம் இல்லை, இது பொதுவான படம் தான், யார் வேணால் பார்க்கலாம். அரசியல் ரீதியெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழை ஒன்றா உள்ளச்சி சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தமிழை தேசத்தில் தமிழை இந்தியை திணிக்கூடாது சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே படம் ஓகே. கண்டென்ட் வைஸ் குட், ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்கஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப வீக்கஸ்ட்டாக இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஆக்டிங் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்தர்வா நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரை விட. ஸ்கோப் ஒன் டைம் பார்க்கலாமா இல்லை வந்து ஓகே 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 தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆவரேஜாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் செம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாங்குவேஜ் அதை பற்றி தான் எடுத்திருக்காங்க, மொழி எப்படி எதுன்னு சொல்லிட்டு. போட்டு அந்த மாதிரிலாம் கிரிப்பிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இருந்தது ப்ரோ, அவங்களோட ஸ்டைலே அவங்க எடுத்திருக்காங்க மூவியை. அந்த எமோஷனல்லாம் எப்படி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு, எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆயிருக்கு. அவரோட வில்லனிசம் சூப்பராக இருக்கு. அவர் வந்து ஹீரோவாக பார்த்துட்டு கரெக்டாக இருக்காரு. அவர் ஹீரோவாக பார்த்துட்டு இந்த கேரக்டர் அவருக்கு வந்து கிடைச்சது சூப்பராக இருக்காரு. தமிழை வந்து எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க இதில்? தமிழ் தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த படம் எடுத்ததுனால தமிழ் முக்கியம். அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி பேசி இது பண்ணியிருக்காங்க. அப்போ நடந்தது இருக்கிற மாதிரி இருக்கா நியூஸ்ல? நீங்க ஏதாவது ரீசர்ச் பண்ணி பார்த்தா? பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க. சில சேஞ்சஸ் ஸ்கிரிப்டுக்காக மாற்றிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. வெளில அந்த ஏற்றர்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அவங்க வேற படம் ரிலீஸ் ஆகலைங்கிற கடுப்பை வந்து இதுல காட்டுறாங்க. திராவிட கருத்தை வந்து அழகா காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல என்ன ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு, எப்படி போணுச்சுங்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோமே ரியலிஸ்டிக்காக தான். பழைய செட்லாம் அப்படியே 1950s எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே செட் மாதிரியே தெரியல, அப்படியே ஃபுல்லாக வந்து ரியலாக அப்படியே கரெக்டாக திராவிடியன் வைப்புக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. டெஃபினெட்லி எவ்ரிவன் ஷுட். அரசியல் ரீதியா இந்த படம் இருக்கா இல்ல கருத்தியல் ரீதியா இருக்கு, கருத்தியல் ரீதியா இருக்கு. டீப்பா பேசியிருக்காங்க. பார்த்தா எங்களுக்கு நாங்க 2K நாங்க என்ன 80s கிட்ஸா, நாங்க Gen Z கிட்ஸ் தான். நாங்க நல்லா தான் இருக்கு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிவ்யூலாம் பார்த்தே மாதிரி படத்தை வந்து பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. திரும்பி 21st இங்கே வந்துருங்க, ஜனநாயகம் நாங்கள் இங்கே வந்துடுறோம். ப்ரோ மஜா படம் ப்ரோ. ராணா என்ட்ரிலாம் அப்படி தரமா இருந்துச்சு ப்ரோ. அவர்தான் ப்ரோ. பேசில் ஜோசப் நல்லா என்ட்ரிலாம் இருந்துச்சு, நிறைய கேமியோ இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆனால் சின்ன டைம் தான் வரும், கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே போயிடும். ஆனால் நல்லா இருக்கும் படம், நல்லா தமிழ் படமா தான் ப்ரோ இருக்கு, ஹிந்திலாம் இல்லை. நல்லாவே சொல்லியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அந்த ஹிந்தி இதெல்லாம் பண்றதுலாம் நல்லா காமிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு அது கொஞ்சம் லைட்டா சந்தேகம் தான். இப்போ படிப்பெல்லாம் அதுவும் அஃபெக்ட் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க, நிறைய பேர் சாகுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அது ஜெயம் ரவி ரோல் நல்லா இருந்துச்சு, வில்லன் ரோல். போகனுக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் நல்லா வில்லன் நெகட்டிவ் ரோல்லாம் பார்க்குறேன். நல்லா இருந்தது ப்ரோ. ரேட் பண்ணா 8 பண்ணலாம். சூரியனை போட்டு பார்த்துருக்கேன் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நடுவில் அந்த லவ் சீன்லாம் கொஞ்சம் லேகாக போச்சு. மீதி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சிவகுமார படம் மாதிரி அதே மாதிரி இருக்கா இல்லை எப்படி வித்தியாசமாக இருக்கா? இல்லை இது கொஞ்சம் நல்ல புரட்சியாக தான் இருக்குது. சூர்யா படம் மாதிரி அந்த சூரிய போட்டிருப்பாங்க இது இருக்குது, நல்லாவே இருக்குது. அதை விட நல்லா இருக்கு. அதை விட நல்லாவே இருக்குது.
எங்கேஜா போச்சா படம்? போர் ஏதாவது அடிச்சதா? இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயும் லேக் ஆகல. படத்துல காமெடி ஏதாவது இருக்கா? காமெடியில் எல்லாமே இப்போ இதாக தான் இருக்குது, புரட்சியாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் தடவை வில்லனா எடுத்திருக்காரு, அது எப்படி அதுவும் நல்லா தான் இருக்குது, நெகட்டிவ் ரோல் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு? படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு சேர்த்தா மாதிரி ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க. அருமையாக இருந்துச்சு படம். இது சிவகார்த்திகேயன் கேரியர்ல பெஸ்ட் சொல்லலாமா இல்ல எப்படி? ரெண்டு பேருமே சிவகார்த்திகேயன் சாரும் பெஸ்ட்டு, ஜெயம் ரவி சாரும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேருமே கரெக்டாக அவங்க எஃபர்ட் பண்ணியிருந்தாங்க. அவரும் வந்து நல்ல அது வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு தம்பி கேரக்டராக இருந்துச்சாரு, நல்லா பண்ணியிருந்தாரு சிவகார்த்திகேயன். சாகுற மாதிரி அந்த மாதிரி போகுது, அது எப்படி அது ஏத்துக்க முடியுதா? என்னது ப்ரோ? சிவகார்த்திகேயன் இறக்குற மாதிரி சொல்றாங்க, அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கான்னா, அதாவது அந்த ஒரு போராட்டத்துக்காக தன் உயிரையும் இது பண்ணுற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் சார், அதை அக்செப்ட் பண்ணலாம். ஜெயம் ரவியும் இதுல வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல எப்படி? ஜெயம் ரவி சார் வந்து அவருடைய வெறியை தீர்த்துக்கிற மாதிரி அவரும் இறக்குற மாதிரி தான் காமிச்சுக்கிறாங்க. அவரும் விட்டு கொடுக்கல, அதே மாதிரி எஸ்கே சாரும் விட்டு கொடுக்கல. என்னவா வராரு இந்த போலீஸ் வராரா இல்ல எப்படி? எது எது ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி சார் வந்து போலீஸ் தான், ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள். யாருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்காங்க? முக்கியத்துவம் வந்து ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்கே சாருக்கும் ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ் போட்டி போட்டு தான் நடிச்சிருக்காங்க. அதிர்வாக்கு கொஞ்சம் கம்மியா அவங்களுக்கு வந்து தம்பி கேரக்டர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வச்சிருக்காங்க. ஹீரோனி தேவையா இருக்கு? தேவைதான், ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கேரக்டருக்கு அதுக்கும் ரோல் இருக்குது. சரி.